உறவுகளே, இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் நமது மக்கள் நீதி மையத்தின் தலைவர் நம்மவர் கமலஹாசன் அவர்களுடைய உரையை பதிவு பண்ணாங்க. இன்றைக்கு ஒன்றிய அரசு என்னெல்லாம் செய்கிறாங்க, மக்களுக்கு நம்ம தமிழகத்துக்கு விரோதமாக என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் தெளிவான அவர் உரையை பதிவு பண்ணாங்க. நமது இந்தியாவுக்கே கிடைச்ச பொக்கிஷம் நம்மவர் கமலஹாசன் நம்ம தமிழகத்துக்கு தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. நாமெல்லாம் பெரியார் இப்படி இருந்தாங்க, காந்தி இப்படி இருந்தாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஆனால் இன்றைக்கு நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம தலைவர். இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் மிகவும் சிறப்பான முறையில் அவர்களுடைய உரையை பதிவு பண்ணாங்க. நாளை பாராளுமன்றத்திலும் நமது சிங்கம் நமது உரையை பதிவு பண்ணும். அந்த பாராளுமன்றமே தெரிக்க விட்டும். நம்ம தலைவர் இந்திய மக்களுக்காக அவருடைய உரை இருக்குன்று நம்மளுடைய மக்கள் நீதி மையத்துடைய நிர்வாகி, உறுப்பினர், பொதுமக்கள் எல்லாமே ஆசைப்படுறோம். மிக விரைவில் நம்ம சிங்கம் நம்மவர் நமது மக்கள் நீதி மையத்தின் தலைவர், நமது தமிழகத்தின் பொக்கிஷம் நம்மவர் கமலஹாசன் மிக விரைவில் அவருடைய உரையை பாராளுமன்றத்திலும் நம்ம இந்திய மக்களுக்காக, முக்கியமாக தமிழக மக்களுக்காக பேசுவாங்க. அதை நம்ம எல்லாருமே பார்க்கத்தான் போகிறோம். இன்றைக்கு ஒன்றிய அரசு ஒவ்வொரு செயல்பாடும் தமிழகத்துக்கு சாதகம் இல்லைன்று எல்லாருக்குமே தெரியும். தமிழகன்னு இல்லை, அவங்க ஆளக்கூடிய மாநிலம் இல்லாமல் எங்கே இருந்தாலும் மக்களுக்கு எந்த திட்டமும் வரல. இனி வரைக்கும் மதுரையில் ஒரு ஹாஸ்பிட்டல் வருதுன்னாங்க, இது வரைக்கும் வரல. அதனால் இன்றைக்கி மூன்றாவது ஒரு மொழியை திணிக்கிறதுக்கு ஆசைப்பட்றாங்க. சமஸ்கிருதம், ஹிந்தி. அது அவங்கவுங்க விருப்பப்பட்டு ஏற்றுக்கலாம், ஆனால் திணிக்க முடியாது. நம்ம தமிழகத்தில் எந்த விதமான இதுவும் திணிக்க முடியாது. நம்ம மக்கள், இது திராவிட பூமி. இந்த பூமியில் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்துட்டு போயிட்டாங்க. பெரியார், அண்ணா, காயிதல் மில்லத், நம்ம முத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், எல்லாம் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வாழ்ந்த பூமி. இந்த பூமியை அசைச்சு பார்க்க முடியாது. மற்ற மாநிலம் மாதிரி கிடையாது நம்ம தமிழகம். அந்த வரிசையில் நமது சிங்கம் நம்மவர் கமலஹாசன் மிக விரைவில் அவருடைய உரை பாராளுமன்றத்தில் உதைக்கும் என்று நாங்கள் எங்களுடைய கட்சி நிர்வாக அனைவரும் ஆசைப்படுகிறோம். இன்றைக்கு ஒன்றிய அரசு எந்த இதுலேயும் மக்களை நிம்மதியாக வாழ விடல. ஒவ்வொரு பிரச்சனை இதில் வைப்ரேஷனாக வச்சுருக்காங்க. அது அதாவது நிம்மதியாக ஒரு மக்கள் நம்ம நாட்டில் இப்போ எல்லாம் நம்ம நிறையா நாடு நம்ம பார்த்துருக்குறோம். மன்னர் ஆளக்கூடிய நாட்டில் கூட மக்கள் நிம்மதியாக வாழ்கிறாங்க. நம்ம நாடு ஜனநாயக நாடு. இப்போ அரபு நாட்டிலாம் அதிகமாக மன்னர்கள் தான் வாழ்கிறாங்க, மன்னர் தான் ஆள்றாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த நாட்டிலலாம் மக்கள் நிம்மதியாக எந்த விதமான பிரச்சனை இல்லாமல், எதுக்கும் தடை இல்லாமல், அது மின்சாரமாக இருந்தாலும் சரி, ஜாதி பிரச்சனை கிடையாது, நிறைய நிம்மதியாக வாழ்கிறாங்க. ஆனால் நம்ம நாடு ஜனநாயக நாடு. அனைத்து மொழியும் சேர்ந்து தான் நாடு. அவங்கவுங்க கொள்கை அவங்கவுங்களுக்கு. எதுலேயும் எந்த மக்களும் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா அவங்கவுங்க உணவு வேறுபாடு, மொழி, இல்லை ஒரு ஏரியாவில். ஆனால் இதெல்லாம் ஒரே இதாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த ஒன்றிய அரசு ஆசைப்படுது.
அது வந்து நம்ம நாட்டுக்கு முடியாது. மொழியிலையும் அனைத்து மொழி, வேறு வேறு மொழி, ஒரு மாநிலத்துக்கு ஒரு மொழி, எல்லா கேஸ்ட்டு எல்லா மக்களும் இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றிய அரசு எல்லாத்துலேயும் கை வைக்குது. இன்றைக்கி நம்ம தென்னிந்தியாவில் தமிழகம் போன்ற இதெல்லாம் வந்து எம்பிகளை குறைக்கிறது. இன்றைக்கி வந்து தமிழகத்தில் 39 எம்பி இருக்காங்கன்னா அதை குறைச்சிட்டாக்கா நாளைக்கு பாராளுமன்றத்தில் போய் நம்மளுடைய திட்டங்களை எதையுமே பேச முடியாது. அதுக்கு தான் வந்து அவங்க வந்து அந்த திட்டம் இது பண்ணால் இதுக்கு நம்ம தலைவரெல்லாம் வந்து கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க ஒரு கொள்கையில் இறங்கினா தமிழகமே ஒருங்கிணைஞ்சு போராடும். தமிழகத்து போராட்டம் புதுசு இல்லை. நம்ம தமிழக மக்கள் இளைஞர் அனைவரும் போராடி தான் ஒவ்வொரு இதுவும் நம்ம வந்து ஜல்லிக்கட்டிலே பார்த்துட்டோம். புரியுதுங்களா? எந்த விதமான அரசியல் பின்னணி இல்லாமல் தனிச்சையாக செயல்பட்டு இன்றைக்கி அந்த ஜல்லிக்கட்டை நம்ம சாதிச்சுக்கிறோம். அப்போ தமிழக மக்களுக்கு இதெல்லாம் புதுசு கிடையாது. ஒன்றிய அரசு கவனத்துக்கு, தமிழகத்தில் உங்களுடைய திட்டங்கள் எதுவுமே செயல்படாது. நீங்கள் நினைப்பது எதுவுமே இங்கே இது திராவிட பூமி. இங்கள் அனைத்து மதமும் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு வராங்க, அண்ணன் தம்பி போல். நீங்கள் ஒன்றிய அரசு செய்யணும்னா நல்லதை மட்டும் செய்யுங்க. எங்கள் தமிழக மக்களுக்கு மதுரையில் ஹாஸ்பிட்டல் வருதுன்னாங்க, இது வரைக்கும் வரல. அதுமாரி ஒரு நல்ல செயல்பாடு செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு மக்கள் மத்திய நல்ல பேர் இருக்கும். அதை விட்டுட்டு தமிழகத்தில் எம்பி குறைக்கிறது, இன்னொரு மொழியை திணிக்கிறது, இதெல்லாம் இருந்தால் எங்கள் தலைவர், எங்கள் மக்கள் நீதி மைய தலைவர் இருக்கிற வரைக்கும் எதுவுமே இங்கே பண்ண முடியாது. புரியுதுங்களா? இன்றைக்கு அவர் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். மிக விரைவில் இந்திய மக்களுக்காக பாராளுமன்றத்தில் அவர் உரை உதைக்கும் 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 என்று நான் உங்களுடைய உறவு எச்எம் ரஃபீக், சமூக சேவகர், மக்கள் நீதி மையம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி.